மீர்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஜக்குன்னு பேர் கொண்ட ஒரு பிச்சைக்காரர் இருந்தாரு. ஜக்குக்கு 2 பசங்க, ராஜு அப்புறம் மினி. அப்பா, நாம முன்னாடில இருந்து ஏழைங்க தானப்பா? இல்லப்பா கண்ணா, முன்னாடியிலிருந்து நம்ம ஏழைங்க கிடையாது. என்னுடைய அப்பா, அதாவது உன்னுடைய தாத்தா, ஒரு செழிப்பான நபர். அவருக்கு காட்டுல ஒரு முறை பன்னீர் வீடு கிடைச்சது. அந்த வீட்டில இருந்து எவ்வளவுதான் பன்னீர் எடுத்தாலும் எங்க அப்பா அந்த மாய வீட்டிலிருந்து நிறைய பன்னீரை எடுத்து பக்கத்து கிராமங்கள்ல எல்லாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த பன்னீர் வியாபாரம் செஞ்சு எங்க அப்பா பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. ஆனா ஒரு நாள் கிராமத்து தலைவர் கபீர் சிங்குக்கு அந்த மாய பன்னீர் வீடை பத்தி தெரிஞ்சு போச்சு. உபேந்தர், உனக்கு காட்டுல ஒரு மாய பன்னீர் வீடு கிடைச்சதா நான் கேள்விப்பட்டேன். ஆமாங்க தலைவரே, கிடைச்சிருக்கு. அது மூலமா தான் நான் இவ்வளவு பெரிய பணக்காரனாக முடிஞ்சது. அப்புறம் சொத்து விஷயத்துல நான் உன்னை விட கொஞ்ச நாள்ல முன்னேறி போயிடுவேன். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா டெய்ரியிலையும் நான் தான் பன்னீர் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கிராமத்தை சுத்தி இருக்கிற பொருட்கள் எல்லாத்துக்கும் மேலேயும் என்னுடைய உரிமை இருக்கு. நீ எனக்கு தெரிவிக்காம மாய பன்னீர் மூலமா நிறைய சம்பாதிச்சிருக்க. அதனால இதுக்கான தண்டனை உனக்கு நிச்சயமா கிடைக்கும். அந்த தலைவர் அப்பா கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டாரு. அப்புறம் அவரை இந்த கிராமத்தை விட்டு வெளியில அமிச்சிட்டாரு. அப்புறம் என்னுடைய அப்பா இந்த கிராமத்தை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு யாருமே வேலை கொடுக்கவே இல்லை. அப்புறம் பிச்சை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தாரு. அன்னிலிருந்து தான் நாம ஏழைகளா இருக்கோம். ஏன்பா, அந்த பன்னீர் வீடு இன்னமும் அந்த காட்டுக்குள்ள தான் இருக்கா? இல்லப்பா, அந்த பன்னீர் வீட்டை பத்தி இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. தலைவர் அந்த பன்னீர் வீட்டில இருந்து பன்னீர் எடுக்க போனப்ப அந்த வீடே மறைஞ்சு போச்சு. அப்பத்துல இருந்து அந்த பன்னீர் வீடை பத்தி எதுவுமே தெரியல. ஒவ்வொரு சமயத்துல ஜக்குவோட குடும்ப நிலைமை ரொம்பவே மோசமாயிடும். அப்பா, இன்னைக்கு ராஜுவுக்கு உடம்பு சரியில்லை. நாங்க 2 பேரும் 2 நாளா எதுவுமே சாப்பிடலப்பா. ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வாங்க. சரிடா கண்ணா, நான் யார் வீட்டுக்காவது போய் ஏதாவது கேட்டு வாங்கிட்டு வரேம்மா. அன்னைக்கு கிராமத்துல வீடு வீடா ஜக்கு சுத்திட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு யாருமே எதுவும் கொடுக்கல. ஜக்கு அந்த தலைவர் வீட்டுக்கு போனப்ப அப்பதான் ஜக்குவுக்கு அவங்க வீட்டுக்குள்ள இருந்து நல்ல சுட சுட பரோட்டாவோட வாசனை வந்தது. தலைவரையா, கொஞ்சம் கதவை தரங்களேன். நான் தான் ஜக்கு வந்திருக்கேன். என் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, பசியோட இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கய்யா. ஜக்கோ, மறுபடியும் நீங்க வந்துட்டியா? இங்க இருந்து ஒழுங்கா போயிடு. இல்லைன்னா என்னுடைய வேலைக்காரங்களை கூப்பிட்டு உன்னை கழுத்தை பிடிச்சி தள்ளிட சொல்லிடுவேன். உன்னை இந்த கிராமத்துல இருக்க விட்டனே, அதுவே என்னுடைய பெருந்தன்மை நினைச்சுக்கோ. தலைவர் தன்னோட வீட்டு வேலையாட்களை அனுப்புறதுக்குள்ள ஜக்கு ரோட்ல ஒரு மூலையில போய் உட்காந்துக்கிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தலைவர் தன்னோட வீட்டுக்கு பூட்டு போட்டுட்டு தன்னோட ஆளுங்களை கூட்டிக்கிட்டு எங்கேயோ போயிட்டாரு. ஜக்கு யோசிச்சாரு, தன்னோட குழந்தைங்களுக்காக சாப்பாட்டை திருடணும்னு முடிவு பண்ணிட்டாரு. சுவர் ஏறி குதிச்சு ஜக்கு தலைவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. அவர் 5-6 பரோட்டாவை திருடிக்கிட்டு அங்கேருந்து வெளியே வந்தாரு. அன்னைக்கு அந்த பரோட்டாவை ஜக்குவோட குடும்பம் வயிறார சாப்பிட்டுச்சுங்க. மத்தியான நேரத்துல கிராமமே வெறிச்சோடு போய் இருந்தப்ப ஜக்குவும் அவரோட குழந்தைங்களும் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு யாரோ ஜக்குவோட வீட்டு கதவை உடைச்சிட்டாங்க. ஜக்குவும் அவரோட குழந்தைங்களும் பயந்து போய் நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாசல்ல தலைவரும் அப்புறம் அவருடைய ஆட்களும் கையில கம்போடு நின்றுட்டு இருந்தாங்க. ஜக்கு, உனக்கு திமிரு அதிகமாயிடுச்சா? நீ என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு திருடி இருக்க. நீ செஞ்ச வேலை எல்லாத்தையும் நான் சிசிடிவி கேமரால பார்த்துட்டேன். ஏய், 2 பேரும் போய் ஜக்குவை நல்லா அடிச்சு வெளுத்துங்க. இவங்க 3 பேரையும் இந்த கிராமத்தை விட்டு துரத்துங்க. இப்படி சொல்லிட்டு தலைவர் அங்கிருந்து கிளம்பி போனாரு. தலைவரோட ஆட்கள் ஜக்குவை ரொம்ப மோசமா அடிக்க ஆரம்பிச்சாங்க. ராஜுவுக்கும் மினிக்கும் தன்னோட அப்பா இந்த மாதிரி அடி வாங்கறத பார்க்க முடியல. 2 பேரும் அவங்கவுங்க உண்டிகோலை எடுத்தாங்க. தலைவரோட ஆட்களோட தலையில உண்டியல்ல கல்லை வச்சு அடிச்சாங்க. 2 பேரும் அவங்க நெத்தியில கையை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டாங்க. அப்பா, சீக்கிரம் வாங்க, ஓடி போயிடலாம். அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் காட்டை நோக்கி ஓடினாங்க. தலைவரோட 2 ஆட்களும் அவங்க பின்னாடியே ஓடினாங்க. ஜக்கு, நீ எது வரைக்கும் ஓடுறான்னு பாக்குறோம்.
உன்னையும் உன் பசங்களையும் நான் சும்மா விட மாட்டேன். தலைவரோட அந்த ஆட்கள் 2 பேரும் அடிபட்ட சிங்கம் மாதிரி அவங்க பின்னாடி அவங்கள துரத்திக்கிட்டு போனாங்க. கடைசியில இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமேப்பா. இப்ப என்ன பண்றது? ஜக்கு என்ன நினைச்சாருன்னா, அவரும் அவங்க பிள்ளைங்களும் அவங்க கிட்ட இருந்து தப்ப முடியாதுன்னு நினைச்சாரு. அப்பதான் திடீர்னு ஜக்குவுக்கும் அவரோட பசங்களுக்கும் பன்னீர் வீடு அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது. 3 பேரும் அந்த பன்னீர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. தலைவரோட ஆட்கள் 2 பேரும் அந்த பன்னீர் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி அந்த பன்னீர் வீடு மறைஞ்சிருச்சு. பன்னீர் வீட்டுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த மாய வீட்டுக்குள்ள இருந்து உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு பன்னீரை எடுத்துக்கலாம். நீ அந்த பழைய பன்னீர் வீடு தானா? என் அப்பாவுக்கு கிடைச்ச அதே வீடா? ஆமா, நான் அதேதான். நான் உங்க அப்பா கிட்ட ஏற்கனவே சொன்னேன், என் மூலமா சம்பாதிச்ச சொத்தெல்லாம் வெளியில காட்டாதேன்னு. அப்படி என்னை பத்தி யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நான் மறைஞ்சு போயிடுவேன்னு சொன்னேன். ஆனா உங்க அப்பா நான் சொன்னதை கேட்கவே இல்லை. கடைசியில் அந்த ஊர் தலைவருக்கு என்னை பத்தி தெரிஞ்சு போச்சு. வேற வழி இல்லாம நானும் மறைய விடுதாயிடுச்சு. உங்க அப்பா செஞ்ச அதே தப்ப தயவு செஞ்சு நீங்களும் செஞ்சிடாதீங்க. மாட்டேன். அந்த மாதிரி தப்ப நான் நிச்சயமா செய்ய மாட்டேன். அப்புறம் உன்னை பத்தி நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஆனா நான் ஒருவேளை யாருக்கும் சொல்லாம உன்னை பத்தி தெரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? அந்த கவலையை விடு, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் முன்னாடி ஜக்குவும் அவரோட பசங்களும் வயிறார பன்னீரை சாப்பிட்டாங்க. பன்னீர் ரொம்ப சுவையா இருக்குங்கப்பா. அது எப்படி இருக்குதுன்னா வெண்ணிலா ஃப்ளேவர் கொண்ட ஐஸ்கிரீமை பாலில் போட்டு சாப்பிட்றாம இருக்கு. குழந்தைங்களா, நாளையில இருந்து நாம போய் பன்னீர் விற்கலாம். ஆனா நாம கண்ணு முன்னு தெரியாம வியாபாரம் பண்ணக்கூடாது. நமக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தான் நாம வியாபாரம் பண்ணணும். அங்க தலைவர் கோவத்துல பைத்தியமாக இருந்தாரு. நீங்க 2 பேரும் என்னுடைய பேரை மண்ணோட மண்ணாக்கிட்டீங்க. 2 பேரும் நல்லா அடி வாங்கி இங்க வந்திருக்கீங்க. கேட்டா சொல்றீங்க அவங்க 3 பேரும் காட்டுல திடீர்னு காணாம போயிட்டாங்கன்னு. இப்போ நான் ரங்காவையும் முன்னாவையும் அனுப்ப வேண்டியதா இருக்கு. தலைவர் அவரோட ஆட்களை காட்டுக்கு வெளியில காவல் காக்க வச்சாரு. தலைவரோட ஆட்கள் பார்த்தாங்க, அதாவது ஜக்கு, ராஜு அப்புறம் மினி தினமும் பன்னீரை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு விற்க போறாங்க. அவங்க இந்த விஷயத்த தலைவர்கிட்ட போய் சொன்னாங்க. போன தடவை அந்த பன்னீர் வீடு எப்போ எங்க மறைஞ்சதுன்னு தெரியல. இந்த முறை என்ன ஆனாலும் சரி, அது எனக்கு வேணும். மறுநாள் ஜக்குவோட குடும்பம் காட்டை விட்டு வெளியே வந்தபோது தலைவர் அவங்கள பிடிச்சிட்டாரு. அப்புறம் 3 பேரோட கையையும் கட்டிட்டாரு. இப்ப நீங்க யாரும் எதுவும் பேசாம என்ன அந்த பன்னீர் வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு போங்க. அப்புறம் நான் உங்களை பண்ற விதம் இருக்கே, அப்புறம் உங்க முகத்தையே நீங்க அடையாளம் கண்டுக்க முடியாது. ஜக்கு, ராஜு அப்புறம் மினி தலைவரை மணிக்கணக்கா சுத்த வச்சாங்க. ஆனா அந்த பன்னீர் வீடு இருக்கிற இடத்துக்கு அவங்க போவே இல்லை. ஜக்கு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அநேகமா நீ என்கிட்ட தந்திரங்கள் பண்றன்னு நினைக்கிறேன். வேலையாட்களே, இவனுடைய குழந்தைங்களை ஆழமான கணத்துக்குள்ள தூக்கி போடுங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யாதீங்க. நான் உங்களை கூட்டிட்டு போறேன். கடைசியில ஜக்கு தலைவரை பன்னீர் வீட்டுக்கு கொண்டு போனாரு. அப்போ இதுதான் பன்னீர் வீடா? இங்க பாருங்க, அவங்க 3 பேரையும் மரத்துல கட்டி போடுங்க. நான் பன்னீர் வீட்டுக்குள்ள போய் சுத்தி பார்க்க போறேன். 3 பேரும் உள்ள போன உடனே எக்கச்சக்கமான பன்னீர் அவங்க மேல விழுந்துடுச்சு. தலைவரும் அவரோட ஆட்களும் அந்த பன்னீருக்கு அடியில மாட்டிக்கிட்டாங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன வெளியில எடுங்க. என்னால மூச்சு விட முடியல, என் மூச்சு நின்னுடும் போல இருக்கு. இங்க பாரு தலைவரே, முதல்ல எனக்கு வாக்கு கொடு. இனிமே ஜக்குவோட குடும்பத்தை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்லு. அப்புறம் நீ என்ன எப்பவும் தேடவே கூடாது. சரி சரி, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். நான் ஜக்குவை மட்டும் இல்ல, கிராமத்து ஜனங்க யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டேன். என்ன காப்பாத்துங்க. அப்ப தலைவர் மேல விழுந்திருந்த அந்த பன்னீர் காணாம போயிடுச்சு. தலைவரும் அவரோட ஆட்களும் ஜக்கு, மினி, ராஜுவோட கட்டை அழுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டை நோக்கி ஓடினாங்க. அப்துல் ஒரு பிரமாதமான சமையல்காரர். அவரு சுல்தான் மியா ஹோட்டல்ல தந்தூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு தந்தூரி பார்சல் கொடுங்க. இதோ தந்துடுறேன். அப்துல் என்ன, உங்க கையால செய்யற தந்தூரியை பத்தி சொல்லவே தேவையில்ல. நானும் நிறைய ஹோட்டல்ல தந்தூரி சாப்பிட்டிருக்கேன். ஆனா உங்க கையில இருக்கிற கைப்பக்குவம் வேற எங்கேயுமே கிடையாதுண்ணே. நன்றி.
என்னுடைய தந்தூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கே, அதுவே சந்தோஷம். அப்துல் பல வருஷங்களா இதே ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் சுல்தான் மியாவோட பையன் ஹப்சல் ஹோட்டலை பாத்துக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டான். தம்பி, உங்க ஹோட்டல் தந்தூரி உண்மையிலேயே சூப்பரு. ஆ ஆ எனக்கு தெரியும், நிறைய கஸ்டமர்ஸ் அப்துல் அண்ணன் தந்தூரி பத்தி பாராட்டுறாங்க. இத கேட்டுட்டு அப்துல் சிரிச்சாரு. அவருக்கு ஹப்சல் மைண்ட்ல இருக்கிற குறுக்குத்தனமான புத்தி என்னன்னு தெரியாது. ஹப்சல் என்ன யோசிச்சு வச்சிருந்தான்னா, அதாவது அவன் தந்தூரி கவுண்டரை பெருசாக்கலாம்னு நினைச்சான். இன்னும் நிறைய சமையல்காரங்களை வைக்கணும்னு நினைச்சான். அப்துல் அண்ணன், இன்னும் நீங்க சில சமயக்காரங்களுக்கு உங்களை மாதிரி தந்தூரி செய்ய கத்து கொடுக்கணும். அது என்னன்னா, நான் தந்தூரி கவுண்டரை பெருசாக்க போறேன். அப்பதான் என்னால நிறைய ஆர்டர் எடுக்க முடியும். நிச்சயமா தம்பி, நான் எல்லா சமயக்காரங்களுக்கும் சொல்லி கொடுக்கறேன். இத கேட்டதும் ஹப்சல் சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தந்தூரி கவுண்டர் பெருசாச்சு. இன்னும் 2 சமையல்காரங்க அந்த கவுண்டருக்கு வந்துட்டாங்க, அல்தாஃப் அப்புறம் அர்பாஸ். இப்ப என்ன கவனமா பார்த்து கத்துக்கங்க. என்ன மாதிரியே நல்லா தந்தூரி செஞ்சீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களையும் பாராட்டுவாங்க. அப்துல் அவங்க 2 பேருக்கும் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்து கொடுத்தாரு. கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் அப்துல் மாதிரி தந்தூரி செய்ய கத்துக்கிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, பகல்ல இந்த ஹோட்டல் 2 மடங்கும், ராத்திரியில 4 மடங்கு வியாபாரம் நடக்கும். உங்க வாக்கு நிறைவேறட்டும் அப்துல் அண்ணே. அப்துல் அவங்க 2 பேருக்கும் நல்ல மனசோட தந்தூரி செய்யறது எப்படின்னு கத்து கொடுத்தாரு. ஆனா அப்சல் ரொம்பவே தந்திரமானவன். அவன் மைண்ட்ல பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருந்தது. அதனால அவன் புது கோழி பண்ணக்காரர் கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். இந்த கோழி பண்ணக்காரன் அப்சலுக்கு செத்து போன கோழிங்களை குறைஞ்ச விலைக்கு விற்க ஆரம்பிச்சான். அதனால அப்சலோட லாபம் அதிகமாச்சு. தந்தூரி கவுண்டர் பெருசா இருந்ததுனால கஸ்டமர்ஸும் அதிகமாயிட்டாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் அப்துல் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல ராத்திரி பகல்னு பார்க்காம இருந்தாரு. அப்பதான் அந்த ஹோட்டலோட முதலாளி சுல்தான் அங்க வந்தாரு. கண்ணா அப்சல், ஹோட்டல் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுப்பா. அது சரி, நம்ம கோழி வாங்குற பண்ணைய மாத்திட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, இந்த புது பண்ணக்காரரு குறைஞ்ச விலையிலேயே கோழிகளை நம்மளுக்கு சப்ளை பண்றாரு. அப்படியா? அது எப்படி? ஏன்னா அந்த கோழிங்க ஏற்கனவே செத்து போனதுங்க. அரே அல்லா, ஏன்பா இந்த மாதிரி அநியாயத்தை செய்யற? இது பாவம்பா, இந்த பாவத்தை செய்யாத. அவ கொடுக்கற தந்தூரி சாப்பிட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்புறம் அந்த அல்லா நம்மள மன்னிக்கவே மாட்டாரு கண்ணா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. எல்லா ஹோட்டல்காரங்களும் இப்படிதான் செய்யறானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் எல்லாம் இப்படிதான் நடக்குது. இது வரைக்கும் எந்த நோயும் வந்ததில்லை, இனிமேலும் வராது. உனக்கு அறிகுறி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். இனிமே இந்த ஹோட்டல் உன்னுடையது. நீ தான் இதுக்கு முதலாளி. நல்லதோ கெட்டதோ அது எல்லாம் உன் கையில தான் இருக்கு, சரியா? சுல்தான் சார் அங்கேருந்து கிளம்பி போனாரு. அவங்க பேசினது எல்லாத்தையும் அப்துல் கேட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ராத்திரி முழுக்க அப்துல் இதே விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஜனங்க உயிரோட விளையாடுற இடத்துல நான் இனிமே வேலை செய்ய மாட்டேன். இது ரொம்பவே பாவம். ஆனா முதலாளி பையன் நான் சொல்றத கேட்க மாட்டாரு. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு எனக்கு தோணுது. இப்ப அப்துல் என்ன யோசிச்சாருன்னா, சுல்தான் ஹோட்டல்ல சமைக்கிற வேலையை விட்டுடலான்னு யோசிச்சாரு. மறுநாள் காலையில அவரு ஹோட்டலுக்கு போனாரு. நேத்துக்கு நீங்க பேசுனதை நான் கேட்டுட்டேன். இனிமே இங்க வேலை செய்யறதுக்கு என் மனசாட்சி உறுத்துது. நான் இந்த ஹோட்டலை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லது. நீ என்ன நினைச்ச? நீ போயிட்டேன்னா இந்த ஹோட்டலை மூடிடுவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. ஆனா இதுக்கு மேல உனக்கு எந்த ஹோட்டல்லையும் வேலை கிடைக்காது. அது உறுதி அப்துல்லண்ணே. அத நான் ஏத்துக்கிறேன். வேலை இல்லாம நான் இருந்துருவேன். இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்க நான் விரும்புறேன். அப்துல் இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அவரு நிறைய ஹோட்டல்ல வேலை தேடி அலைஞ்சாரு. ஆனா அவருக்கு வேலை எங்கேயும் கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் ஒரு நாள் அவரு தன்னோட நண்பன் முஸ்தபா சைக்கிள் கடையில உட்கார்ந்துருந்தாரு. என்னப்பா ஆச்சு? இன்னைக்கு வேலை கிடைக்கலையா? இல்ல நண்பா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தந்தூரி பண்ற வேலையை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது. வேற வேலை செய்ய சொல்லி உன்னை யார் சொன்னது? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயே சொந்தமா ஒரு தந்தூரி கவுண்டர் ஓபன் பண்ணா என்ன? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. தந்தூரி ரொம்ப விலை அதிகம். அது மட்டும் இல்லாம ஹோட்டல் வேணும் இல்ல, அதுக்கு வாடகை, இதுக்கெல்லாம் நான் எங்க போறது? உன்னுடைய எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. முஸ்தபா 2 பழைய சைக்கிள் ரிம் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் அதுல ஹோல்ஸ போட்டு ஒரு கம்பியை போட்டாரு. இந்தா ரெடி ஆயிடுச்சு. என்ன இது? புரிய வைக்கிறேன். முஸ்தபா கிட்ட ஒரு தள்ளி வண்டி இருந்தது.
முஸ்தபா அந்த கைவண்டிக்கு மேல இருந்த மரத்தை உடைச்சு எடுத்தாரு. அப்புறம் இந்த தந்தூரை அந்த கைவண்டியில ஃபிக்ஸ் பண்ணாரு. இப்போ இதுக்கு கீழே அடுப்பு கறிய பத்த வை. அப்புறம் இத சுத்தி சுத்தி தந்தூரி பண்ண. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கே. இத எப்படி யோசிச்ச? உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன், அதான் யோசனை தானா வந்துருச்சு. நன்றி நன்றி நண்பா. மறுநாள்ல இருந்து முஸ்தபா அந்த கைவண்டியில தந்தூரி விற்க ஆரம்பிச்சாரு. தந்தூரி செய்யறதுல முஸ்தபா கை தேர்ந்த ஆளு. ஆனா அவர்கிட்ட ஹோட்டல் இல்ல, அதனால அவரோட தந்தூரி விலையும் ரொம்ப குறைவா தான் இருந்தது. முஸ்தபாவோட தள்ளுவண்டி தந்தூரி கடையில கஸ்டமர்ஸ் கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. அதே சுல்தான் ஹோட்டல்ல ஃபுட் ஆஃபீஸர்ஸ் வந்து செக் பண்ணாங்க. அப்புறம் செத்து போன கோழியை சமைச்சு விற்கிறதுனால அவங்களோட ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்க. அந்த குற்றத்துக்காக அப்சலுக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஒருவேளை இதுதான் இயற்கையோட நியாயம் போல இருக்கு. நல்லவங்களுக்கு எப்பவும் நல்லதுதான் நடக்கும், அப்புறம் கெட்டவங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை மட்டும் செய், நல்லதே நடக்கும். அப்துல் ஒரு பிரமாதமான சமையல்காரர். அவரு சுல்தான் மியா ஹோட்டல்ல தந்தூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு தந்தூரி பார்சல் கொடுங்க. இதோ தந்துடுறேன். அப்துல் என்ன, உங்க கையால செய்யற தந்தூரியை பத்தி சொல்லவே தேவையில்ல. நானும் நிறைய ஹோட்டல்ல தந்தூரி சாப்பிட்டிருக்கேன், ஆனா உங்க கையில இருக்கிற கைப்பக்குவம் வேற எங்கேயுமே கிடையாதுண்ணே. நன்றி. என்னுடைய தந்தூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கே, அதுவே சந்தோஷம். அப்துல் பல வருஷங்களா இதே ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் சுல்தான் மியாவோட பையன் அப்சல் ஹோட்டலை பாத்துக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டான். தம்பி, உங்க ஹோட்டல் தந்தூரி உண்மையிலேயே சூப்பரு. எனக்கு தெரியும், நிறைய கஸ்டமர்ஸ் அப்துல் அண்ணன் தந்தூரி பத்தி பாராட்டுறாங்க. இத கேட்டுட்டு அப்துல் சிரிச்சாரு. அவருக்கு அப்சல் மைண்ட்ல இருக்கிற குறுக்குத்தனமான புத்தி என்னன்னு தெரியாது. அப்சல் என்ன யோசிச்சு வச்சிருந்தான்னா, அதாவது அவன் தந்தூரி கவுண்டரை பெருசாக்கலாம்னு நினைச்சான். இன்னும் நிறைய சமையல்காரங்களை வைக்கணும்னு நினைச்சான். அப்துல் அண்ணன், இன்னும் நீங்க சில சமயக்காரங்களுக்கு உங்களை மாதிரி தந்தூரி செய்ய கத்து கொடுக்கணும். அது என்னன்னா, நான் தந்தூரி கவுண்டரை பெருசாக்க போறேன். அப்பதான் என்னால நிறைய ஆர்டர் எடுக்க முடியும். நிச்சயமா தம்பி, நான் எல்லா சமயக்காரங்களுக்கும் சொல்லி கொடுக்கறேன். இத கேட்டதும் அப்சல் சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தந்தூரி கவுண்டர் பெருசாச்சு. இன்னும் 2 சமையல்காரங்க அந்த கவுண்டருக்கு வந்துட்டாங்க, அல்தாஃப் அப்புறம் அர்பாஸ். இப்போ என்ன கவனமா பார்த்து கத்துக்கங்க. என்ன மாதிரியே நல்லா தந்தூரி செஞ்சீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களையும் பாராட்டுவாங்க. அப்துல் அவங்க 2 பேருக்கும் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்து கொடுத்தாரு. கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் அப்துல் மாதிரி தந்தூரி செய்ய கத்துக்கிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, பகல்ல இந்த ஹோட்டல் 2 மடங்கும், ராத்திரியில 4 மடங்கு வியாபாரம் நடக்கும். உங்க வாக்கு நிறைவேறட்டும் அப்துல் அண்ணே. அப்துல் அவங்க 2 பேருக்கும் நல்ல மனசோட தந்தூரி செய்யறது எப்படின்னு கத்து கொடுத்தாரு. ஆனா அப்சல் ரொம்பவே தந்திரமானவன். அவன் மைண்ட்ல பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருந்தது. அதனால அவன் புது கோழி பண்ணக்காரர்கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். இந்த கோழி பண்ணக்காரன் அப்சலுக்கு செத்து போன கோழிங்களை குறைஞ்ச விலைக்கு விற்க ஆரம்பிச்சான். அதனால அப்சலோட லாபம் அதிகமாச்சு. தந்தூரி கவுண்டர் பெருசா இருந்ததுனால கஸ்டமர்ஸும் அதிகமாயிட்டாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் அப்துல் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல ராத்திரி பகல்னு பார்க்காம இருந்தாரு. அப்பதான் அந்த ஹோட்டலோட முதலாளி சுல்தான் அங்க வந்தாரு. கண்ணா அப்சல், ஹோட்டல் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுப்பா. அது சரி, நம்ம கோழி வாங்குற பண்ணைய மாத்திட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, இந்த புது பண்ணக்காரரு குறைஞ்ச விலையிலேயே கோழிகளை நம்மளுக்கு சப்ளை பண்றாரு. அப்படியா? அது எப்படி? ஏன்னா அந்த கோழிங்க ஏற்கனவே செத்து போனதுங்க. அரே அல்லா, ஏன்பா இந்த மாதிரி அநியாயத்தை செய்யற? இது பாவம்பா, இந்த பாவத்தை செய்யாத. அவ கொடுக்கற தந்தூரி சாப்பிட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்புறம் அந்த அல்லாஹ் நம்மள மன்னிக்கவே மாட்டாரு கண்ணா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. எல்லா ஹோட்டல்காரங்களும் இப்படிதான் செய்யறானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் எல்லாம் இப்படிதான் நடக்குது. இது வரைக்கும் எந்த நோயும் வந்ததில்ல, இனிமேலும் வராது. உனக்கு அறிகுறி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். இனிமே இந்த ஹோட்டல் உன்னுடையது. நீ தான் இதுக்கு முதலாளி. நல்லதோ கெட்டதோ அது எல்லாம் உன் கையில தான் இருக்கு, சரியா? சுல்தான் சார் அங்கேருந்து கிளம்பி போனாரு. அவங்க பேசினது எல்லாத்தையும் அப்துல் கேட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ராத்திரி முழுக்க அப்துல் இதே விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஜனங்க உயிரோட விளையாடுற இடத்துல நான் இனிமே வேலை செய்ய மாட்டேன். இது ரொம்பவே பாவம். ஆனா முதலாளி பையன் நான் சொல்றத கேட்க மாட்டாரு. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு எனக்கு தோணுது.
இப்ப அப்துல் என்ன யோசிச்சாருன்னா சுல்தான் ஹோட்டல்ல சமைக்கிற வேலையை விட்டுடலான்னு யோசிச்சாரு. மறுநாள் காலையில அவரு ஹோட்டலுக்கு போனாரு. நேத்துக்கு நீங்க பேசுனதை நான் கேட்டுட்டேன். இனிமே இங்க வேலை செய்யறதுக்கு என் மனசாட்சி உறுத்துது. நான் இந்த ஹோட்டலை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லது. நீ என்ன நினைச்ச? நீ போயிட்டேன்னா இந்த ஹோட்டலை மூடிடுவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. ஆனா இதுக்கு மேல உனக்கு எந்த ஹோட்டல்லையும் வேலை கிடைக்காது. அது உறுதி அப்துல்லனே. அத நான் ஏத்துக்கிறேன். வேலை இல்லாம நான் இருந்துருவேன். இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்க நான் விரும்புறேன். அப்துல் இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அவரு நிறைய ஹோட்டல்ல வேலை தேடி அலைஞ்சாரு. ஆனா அவருக்கு வேலை எங்கேயும் கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் ஒரு நாள் அவரு தன்னோட நண்பன் முஸ்தபா சைக்கிள் கடையில உட்கார்ந்துருந்தாரு. என்னப்பா ஆச்சு? இன்னைக்கு வேலை கிடைக்கலையா? இல்ல நண்பா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தந்தூரி பண்ற வேலையை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது. வேற வேலை செய்ய சொல்லி உன்னை யார் சொன்னது? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயே சொந்தமா ஒரு தந்தூரி கவுண்டர் ஓபன் பண்ணா என்ன? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. தந்தூரி ரொம்ப விலை அதிகம். அது மட்டும் இல்லாம ஹோட்டல் வேணும் இல்ல, அதுக்கு வாடகை, இதுக்கெல்லாம் நான் எங்க போறது? உன்னுடைய எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. முஸ்தபா 2 பழைய சைக்கிள் ரிம் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் அதுல ஹோல்ஸ போட்டு ஒரு கம்பியை போட்டாரு. இந்தா ரெடி ஆயிடுச்சு. என்ன இது? புரிய வைக்கிறேன். முஸ்தபா கிட்ட ஒரு தள்ளி வண்டி இருந்தது. முஸ்தபா அந்த கைவண்டிக்கு மேல இருந்த மரத்தை உடைச்சு எடுத்தாரு. அப்புறம் இந்த தந்தூரை அந்த கைவண்டியில ஃபிக்ஸ் பண்ணாரு. இப்போ இதுக்கு கீழே அடுப்பு கறிய பத்த வை. அப்புறம் இத சுத்தி சுத்தி தந்தூரி பண்ண. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கே. இதை எப்படி யோசிச்ச? உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன். அதான் யோசனை தானா வந்துருச்சு. நன்றி நன்றி நண்பா. மறுநாள்ல இருந்து முஸ்தபா அந்த கைவண்டியில தந்தூரி விற்க ஆரம்பிச்சாரு. தந்தூரி செய்யறதுல முஸ்தபா கை தேர்ந்த ஆளு. ஆனா அவர்கிட்ட ஹோட்டல் இல்ல. அதனால அவரோட தந்தூரி விலையும் ரொம்ப குறைவா தான் இருந்தது. முஸ்தபாவோட தள்ளுவண்டி தந்தூரி கடையில கஸ்டமர்ஸ் கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. அதே சுல்தான் ஹோட்டல்ல ஃபுட் ஆஃபீஸர்ஸ் வந்து செக் பண்ணாங்க. அப்புறம் செத்து போன கோழியை சமைச்சு விற்கிறதுனால அவங்களோட ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்க. அந்த குற்றத்துக்காக அப்சலுக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஒருவேளை இதுதான் இயற்கையோட நியாயம் போல இருக்கு. நல்லவங்களுக்கு எப்பவும் நல்லதுதான் நடக்கும், அப்புறம் கெட்டவங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை மட்டும் செய், நல்லதே நடக்கும்.